ஹாய் ஹலோ ஹாப்பி நியூ மந்த்துங்க. இன்றைக்கி ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு. மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சு ப்ரேயர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சரி வீட்டில் ஷோகேஸ்ல எல்லாம் கொஞ்சம் நிறையா டஸ்ட் இருந்தது. பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பிளான்ட்லேயும் வந்துட்டு கொஞ்சம் நிறையா டஸ்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து மணி பிளான்ட்டில் அவ்வளோ டஸ்ட் ஆகிடுச்சு. சரி அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு மணி பிளான்ட்டை க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு பிளான்ட்டில் இருந்த டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணேன். எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து மணி பிளான்ட் வச்சு வளர்த்துறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மணி பிளான்ட் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துறது பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ பிடிக்குங்க எனக்கு மணி பிளான்ட் வீட்டில் வச்சு வளர்த்துறது. நான் பார்த்தேன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஆரம்பித்து ஒரு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 400 சப்ஸ்கிரைபர் பக்கம் வந்தீங்க. அப்புறமா எனக்கு வந்துட்டு ஒரு 1 1/2 இயர்ஸ் இப்போ வந்து இடையில பிரேக் ஆகிடுச்சு. வீடியோஸ் எதுவுமே என்னால் போட முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு மறுபடியும் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ தான் வீடியோஸ் நிறையா போடலாம் அப்படின்னு பிளானில் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். என்ன என்ன கண்டென்ட் போடுறது என்ன எதுவுமே யோசிக்காமல் அப்படியே டக்கு டக்குன்னு போட்டுட்ருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் வந்துட்டு நிறைய கண்டென்ட் யோசித்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் போடலான்னு பிளானில் இருக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கிறேன், அதனால் அவ்வளோவா கிளாரிட்டி இருக்காது. இப்போ தான் செகண்ட் வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் பொழுது வந்துட்டு இடையில வந்து என்ன பேசுகிறோன்னு நமக்கே தெரியறது இல்லைங்க. மறந்துட்டு டக்குன்னு இருக்கிறதுன்னு முழிக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ அடுத்து என்னடா பேசணும், ஏன்னா வீடியோஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா. அப்போ வந்துட்டு என்ன பேசுகிறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும். எனக்கு சில டைம் சிரிப்பாக வந்துடும். ஐயோ ஏன்னா அது இப்படி வளர்றோம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஓகே, கொஞ்ச நாள் ஆக ஆக நம்ம வந்து கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா. அப்போ வந்துட்டு அந்த மிஸ்டேக்கெல்லாம் நம்ம சரி பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் போடும் பொழுது அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவுமே கிளாரிட்டி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கிளாரிட்டி இல்லை தான். இனி வந்துட்டு ஃப்யூச்சரில் இருக்கிறது வேறு ஒரு கேமரா வாங்கிட்டு அதுக்கப்புறமா நல்ல கிளாரிட்டியோடு உங்களுக்கு நிறைய வீடியோ கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான். இப்போ கொஞ்சம் ஊட்டியில் மழையாக இருக்கிறதுனால வெளியில் எங்கேயும் போக முடியறதில்ல. மேபி நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நான் வெளியில் போயிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எக் கிரேவி தான் இன்றைக்கி லஞ்சுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் கிரேவியும் பாவக்காய் பொரியல் பண்ணிவிட்டு மோர் தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லன்ச் இது தான். என்னோடய லன்ச் வந்து நான் முடிச்சுட்டு மார்க்கெட் போக வேண்டியது இருந்தது, அதனால் மார்க்கெட் கிளம்பிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன பேசுகிறதுன்னு தெரியாதுன்ட்டு. அதில் பாதியிலேயே வந்துட்டு வாய்ஸ் ஓவர் டக்குன்னு க்ளோஸ் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.